காலைல ஸ்கூலுக்கு வந்தோடனே முதல்ல போய் சேர்ந்து படிச்சாலும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய திராவிட மாடல் அரசு கல்வி ஊக்கத்தொகையா கொடுக்கிறோம். 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பெற்று இருக்காங்க. இப்ப சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூட குழந்தைகள் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த லேப்டாப் பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைகளை விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அதிகமா பயன்படும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம சொன்ன வாக்குறுதி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அந்த திட்டத்தை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்ட முயற்சி செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்க நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா? நான் கொடுக்குறேன் 5000 ரூபாய் நிப்பாட்டுங்க பார்க்கலான்னு சென்ற பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் காலைல 6:30 மணிக்கு மகளிருடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டாரு. 9 மணிக்கெல்லாம் போய் மகளிர் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்? மோடி அரசு அந்த பணத்தையும் கை வச்சிருவோன்னு உங்களுக்கு நம்பி அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கிறீங்க. வர்ற 23ஆம் தேதி அதே மாதிரி ஷார்ப்பா இருந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு இந்த ராயபுரம் மீண்டும் திமுகவுடைய கோட்டைங்கிறத நிரூபிச்சு காட்டுங்க. வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் தலைவர். மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 இல்ல உயர்த்தி 2000 ரூபாய் தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி உதவித்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்த விதமான பிணையும் இல்லாம கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி மகளிர் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன வசதி என்ன தேவையோ அதை நீங்களே முடிவு செஞ்சு நீங்களே வாங்கிக்கலாம். இதெல்லாம் செஞ்சு நடந்து முடிக்கணும்னா மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சரா உட்கார போவது உறுதி. அதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சகோதரர் ஜுபைர் கான் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. செய்வீங்களா? ஜுபைர் கானை எழுத்து நிக்கிறது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. முன்னாள் அமைச்சர் மெயின் ரோடு ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் திரு மெயின் ரோடு ஜெயக்குமார் நிக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் அரசியல் இருக்கிறார். ரொம்ப சீனியர் தான். சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், சபாநாயகர்னு அவர் வகிக்காத பதவியே கிடையாது. இவ்வளவு பொறுப்புல இருந்திருக்கிறாரு. இந்த பகுதிக்குன்னு ஏதாவது திட்டங்களை ஏதாவது நல்லது செஞ்சிருக்கிறாரா? மீனவ மக்கள், சிறுபான்மையின மக்கள் நிறைந்த இந்த தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் அவர் பொறுப்புல இருக்கும் போது கொண்டு வரல. எல்லா திட்டங்களும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில நாம கொண்டு வருவோம். இன்னும் அதிகமான திட்டங்கள் கொண்டு வருவோம். நம்ம முதலமைச்சர் தான் இந்த பகுதிக்கு இன்னைக்கு காசிமேடு துறைமுகத்தை 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நம்முடைய அரசு மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான பணிகளை செஞ்சு அந்த உரிமையோடு மீண்டும் வாக்கு கேட்டு வர்ற இன்னைக்கு தேதி 10ஆம் தேதி, தேர்தல் 23ஆம் தேதி. இன்னும் நம்முடைய கைகள்ல 13 நாட்கள் இருக்கு. இந்த 13 நாட்களும் பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொரு தெருவா போகணும், ஒவ்வொரு வீடா போகணும், ஒவ்வொரு வாக்காளரை சந்திக்கணும். செய்வீங்களா? செஞ்சு வாக்காளர்களை சந்திச்சு பேசுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. நம்முடைய அரசு இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டங்கள் நம் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், இந்த இடத்துக்கிட்ட மாட்டிடுச்சுன்னா மீண்டும் இந்த தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி போயிடும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்கன்னா இந்த ராயபுரம் தொகுதியில குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் ஜுபைர் கான் அவர்களை